ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் நேம் அமுதா. என்னோட சேனல் நேம் வந்து அமுதா சுவை அறுசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிங்கப்பூர் மலேசியாவில் ஃபேமஸான நாசிலாமா. இது வந்து லாங் ப்ராசஸாக தான் இருக்கும். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி செய்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இதில் வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இடையில இருக்கிற இது கூட மிஸ் ஆகாமல் நீங்கள் பண்ண முடியும். இது சப்போஸ் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா கருவாடையும் ஃபிஷ்ஷையும் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சிப்ஸு அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை வந்து வெஜிடேரியனுக்கும் செய்யலாம். சண்டே அன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். நான் வந்து 8 இயர்ஸாக குக்கிங் கிளாஸு, பேக்கிங் கிளாஸு எல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். அதோட கிளாஸையும் நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். நாசிலாமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னங்கிறத சொல்லிடுறேன். பாஸ்மதி ரைஸு, கோகோனட் மில்க்கு, பாண்டன் லீஃபு, வேர்க்கடலை, எக்கு, ஸ்மால் ஃபிஷ் வந்து எந்த ஃபிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரை நெத்திலி ஃபிஷ்ஷு, ஸ்மால் ஆனியன் கொஞ்சம், பிக் ஆனியன் கொஞ்சம், அப்புறம் கார்லிக்கு, ஜிஞ்சரு, சால்ட்டு, ஜாகரி வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி, அப்புறம் டர்மரிக் பவுடரு, கொஞ்சோண்டு புளி, அப்புறம் ரீஃபைண்ட் ஆயில். இதுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. இப்போ மெயின் கோர்ஸ்க்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு சொல்லிடுறேன். பாஸ்மதி ரைஸு 250 கிராம்ஸு, கோகோனட் மில்க் ப்ளஸ் வாட்டர் ரெண்டு சேர்த்தது ஒரு 400 ml, பாண்டான் லீஃப் 1 நம்பரு, ஜிஞ்சர் வந்து ஒரு 1 inch அளவு, இதுக்கு தேவையான அளவு சால்ட். அந்த நாசிலாமாக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த சம்பல் தான். இதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன். காஷ்மீரி சில்லி வந்து 10 நம்பர் எடுத்துக்கணும். அதை வந்து ஹாட் வாட்டரில் வித்தவுட் சீட் வந்து ஸ்டோக் பண்ணி வச்சுக்கணும். ஆனியன், ஸ்மால் ஆனியன் வந்து ஒரு 20 நம்பரு, பிக் ஆனியன் 2 வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கணும். நெத்திலி ட்ரை ஃபிஷ்ஷு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, அப்புறம் கார்லிக் வந்து ஒரு 5 பல் எடுத்துக்கணும். அப்புறம் ஜாகரி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சம், சால்ட்டு, இதுக்கு தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில். நாசிலாமாவோட சைட் கோர்சஸ்லாம் என்னென்னங்கிறது பார்க்கலாம். நெத்திலி ட்ரை ஃபிஷ்ஷு தேவையான அளவு எடுத்துக்கிறோம். காஷ்மீரி சில்லி பவுட்ரு அதுக்கு தேவையான அளவு, அப்புறம் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான அளவு, சால்ட்டு, ரீஃபைண்ட் ஆயில். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஸ்மால் எனி ஃபிஷ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், சால்ட்டு, ரீஃபைண்ட் ஆயில். அப்புறம் மசாலா வேர்க்கடலைக்கு வந்து மசாலா வேர்க்கடலை, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு, சால்ட்டு, ரீஃபைண்ட் ஆயில். அப்புறம் எக்கு வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிறோம். இது 1 by 1 எப்படி செய்யலாம் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். நாசிலாமாவுக்கு வந்து ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இதுக்கு வந்து இஞ்சியும் இந்த பாண்டான் லீஃபும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பால் நான் வந்து இது 2 கப்பு ரைஸ் போட போகிறேன். இது வந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ். ரெண்டு கப்பு ரைஸ்க்கு வந்து 3.5 கப்பு தண்ணி வைக்க போகிறேன். தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் விட போகிறோம். தேங்காய் பால் கொஞ்சமும் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 3.5 கப்பு தேங்காய் பால் விட போகிறோம். அப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட். ரைஸ் குக்கரில் போட்டாச்சு. இது வெந்ததுக்கப்புறம் எப்படி வருதுங்கிறத காமிக்கும். இந்த இஞ்சி எப்படியே போட்டுடணும், பாண்டான் லீஃபையும் போட்டுடணும். நாசிலாமா கொஞ்சம் லாங் ப்ராசஸ்னால அது வந்து ரைஸ் வந்து 20 மினிட்ஸ் வேக போட்டிருக்கோம். அது வேகிறதுக்குள்ளே இப்போ வந்து அந்த மெயின் டிஷ்ஷான இந்த சம்பல் எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லிடுறேன். இது 10 நிமிஷம் ஹாட் வாட்டரில் போட்ட காஷ்மீரி சில்லி, ஒரு 20 காஷ்மீரி சில்லி. இதை வந்து விதையெல்லாம் எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், ஃபுல்லாக விதையெல்லாம், ஏன்னா நமக்கு கலர் தான் நமக்கு வேணும், அதனால் விதையை எடுத்துட்டேன். காரமும் ரொம்ப இருக்காது. அப்புறம் ஒரு 2 ஆனியன் வந்து பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு 20 எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சோண்டு புளி,
அப்புறம் இஞ்சி, அப்புறம் நெத்திலி கருவாடு. இதை வந்து வதக்கும் போது கொஞ்சம் கடைசியாக வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இல்லை ஒயிட் சுகரும் போடலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவு ஆயில். இதை அரைச்சி எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ மிக்சியில் ஒன்றா போட்டு எப்படி அரைக்குங்கிறது காமிக்கிறேன். இப்போ காஷ்மீரி சில்லி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயமும் ஆட் பண்ணியாச்சு. இஞ்சி ஆட் பண்ணிட்டேன். இந்த பூண்டு இதோடைய புளியும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். சம்பலுக்கு தேவையானதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ அடுத்த ப்ராசஸிங் பார்க்கலாம். இப்போ சம்பலுக்கு வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் போடணும். அப்போ தான் வந்து அந்த சம்பலோட டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறேன். பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் கசிகிற அளவு நல்லா வதக்கிடணும். மிளகா வாசனையெல்லாம் போகிற அளவு வதக்கிட்டா தான் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சம்பல். இப்போ ஓரளவு எண்ணெயெல்லாம் கசிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் போட்டுட்டு நல்லா கிளறிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா கிளறிடணும். கிளறிட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரைஸுக்கு வந்து 4 விதமான சைட் டிஷ்ஷு. ஒன்று வந்து ஃபிஷ்ஷில் வந்து நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு மட்டும் போட்டு பெரட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு ஒரு வேர்க்கடலை மசாலா. வேர்க்கடலை, கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட்டு மட்டும் போட்டு இதை வறுத்து தனியாக வச்சுக்கணும். எக்கு, பாயில் எக்கு 2 வச்சுருக்கிறேன். அப்புறம் நெத்திலி கருவாடு ஃப்ரை பண்ணி இதை வச்சுக்கிறேன். இதெல்லாம் எப்படி செய்யறதுங்கிறத காமிக்கிறேன். வேர்க்கடலை வந்து மசாலா போட்டு வறுக்க போகிறேன். இது எல்லாமே சைட் டிஷ் தான். ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் போதும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சில்லி ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். இப்போ நெத்திலியில் வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். வேர்க்கடலை பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது நெத்திலி பொரிச்சு எடுத்துட்டோம். அடுத்தது மிக்சி பொரிச்சுட்டா இந்த டிஷ் முடிஞ்சிருக்கும். இதை நல்லா கிறிஸ்பாக எடுக்கணும். வத்தல்லாம் பண்ணுறோமே அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ஆகிடுச்சு.
அதை எடுத்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறாங்கிறதுக்காக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாண்டான் லீஃபை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து ரைஸ் எடுக்கிறேன். எவ்வளோ கரெக்டான இது வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. இப்போ சாப்பிடும் போதே இந்த இஞ்சியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே சாப்பிடணும். கரெக்டான தண்ணி வந்து கரெக்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். டிஸ்ப்ளே பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். டிஸ்ப்ளேக்காண்டி நான் எக் கட்டர் வச்சு நான் கட் பண்ணுறேன். எக் கட்டர் இல்லைன்னா கத்தியால் கூட ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆவி பறக்க நாசிலாமா ரெடி ஆகிடுச்சு. இதோட சைட் டிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை இல்லாமல் நம்ம சிக்கன் ஃப்ரையோ மட்டன் ஃப்ரையோ அப்படி கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரைஸில் வந்து இந்த சம்பலை போட்டு அது மேலே வேர்க்கடலையை போட்டு நெத்திலியை போட்டு எக்கை தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு வெள்ளரிக்காவும் மஸ்ட்டு. அதனால் வெள்ளரிக்காவும், ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால கூலிங் காண்டி வெள்ளரிக்காவும் ஆட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.